எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God.
இடத்திலெல்லாம் வாசம் செய்கிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இந்த நாளிலே அவர் மகிமை அடையும்படியாக சங்கீதக்காரர் சொல்கிறது போல சங்கீதம் 149 வசனம் 1 நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு கட்டிடத்தில் அவர் வாசம் செய்கிறவர் அல்ல. இன்றைக்கு உண்மையாக அவரை ஆராதிக்கிற உங்கள் இருதயம், உங்களுடைய சரீரம் தான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் உங்களுடைய ஆலயத்தில் நீங்க எழும்பி இன்றைக்கு தேவாதி தேவனை துதிக்கும்படியாக, துதியில் வாசம் செய்கிறவரை தூயவரை உயர்த்தும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் அவருக்குரிய உண்மை உள்ள ஆராதனை ஏறெடுக்கும்படியாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதாக, உமக்கு கனத்தை செலுத்துவதாக மாறுவதாக. எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி பாடுவோமா? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. உயிருள்ள நாட்கள் எல்லாம் அப்பாவுடைய புகழை நான் பாடுவேன் என்று எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களில் எல்லா கரங்களை தட்டி நாம் எல்லாரும் தேவாதி தேவனை இந்த நாளில் அவருடைய துதி விளங்கும்படியாக கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் இணைந்து நான் பாடுவேன்.
அவர் சுமந்ததினால் இன்றைக்கு சொல்லுவோமாப்பா, எல்லா துன்பங்களையும் சுமக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய உன்னத பலன் எங்களை நிரப்புவதாக. எல்லாரும் நான் இந்த ஒரு ஜெபமாக எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். உயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. உயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஒரே சத்தமாக எல்லாரும் நான் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேண்டாம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துவதே நான் தெரிந்து கொள்கிறேன் என்று எல்லாரும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நமக்காக பரலோகத்தில் இடம் உண்டு என்றார். ஹல்லேலூயா. நமக்காகவே பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்தவர் நம்மை அழைத்து செல்லும்படியாக அவர் மீண்டுமாக வேகமாக வருகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வருகையின் காரியங்கள் இன்றைக்கு மிகவும் சமீபமா இருக்கு. ஆக எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நானும் உம்மோடு வரும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை சந்திக்கும்படியாக. ஹல்லேலூயா. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா, பாடுவேன் தூயாதி. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். உமது புகழை நான் பாடுவேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஹல்லேலூயா. என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த பாடுவோமா, எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சொல்லுங்க, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாரும் சேர்ந்து இயேசு போதுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் நான் இங்க சொல்லுவோம், ஆமென். எனக்கு நீங்க போதும் அப்பா, எல்லா நாளிலும் எல்லா நிலையிலும் எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல விசுவாசத்தோடு பாடலாமா. எவ்வளவுதான் சோதனை, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாம அப்பா நாங்க முன் செல்லும்படியாக ஆண்டவரே, இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியமும் எங்களை மயக்கினாலும் அப்பா, எதை கண்டு நாங்கள் மயங்காதபடிக்கு முன்னேறும்படியாக ஹல்லேலூயா, அந்த பலன் எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ்.
ஆத்துமாவை அவர் தேற்றுவார். ஹalleluya. மரண பள்ளத்தாக்குகள் எல்லாம் நம்மை சேதமின்றி காக்கிற தேவனை எல்லா மனதார கரங்களை தட்டி உயர்த்துவோமா? எஸ் ஜீசஸ். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், ஆமந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், ஆமந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். சொல்லுங்க. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே. எல்லாரும் நான் இந்த ஹalleluya. எந்த நாளிலுமே என்னிலுமே என் வாழ்விலே இயேசு போதுமே. கடைசியாக எல்லாரும் நான் சொல்லுமா? மனிதர் என்னை கைவிட்டாலும் ஆமென், மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஹalleluya. ஆமென். தைரியமாக ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் ஹalleluya. நமக்கு இயேசு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதபடிக்கு ஹalleluya. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். சொல்லுங்க. இயேசு போதுமே, ஹalleluya. எஸ் ஜீசஸ். இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என்னிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு விசுவாசத்தின் பாடல் இது. ஹalleluya. நம்ம விசுவாசத்தை தேவனுக்கு முன்பதாக தைரியமாக அறிக்கை செய்கிற அந்த பாடல். ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் நம் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எதிர்க்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை. நமக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும் நாம் எதற்கும் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், யாவையும் ஜெயித்தவர், சோதனைகளை ஜெயித்தவர். ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அதே பலனை, அதே வெற்றியை அவர் நமக்கு தருகிறார். ஹalleluya. ஆகவே இந்த நாட்களிலும் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நிமிடம் இருதயத்து மேல கையை வச்சு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் இந்த பாடல் சொல்கிறது போல நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, யார் எங்களை கைவிட்டாலும், நாங்க நம்பினவங்களா எங்களை கைவிட்டாலும், நாங்க நம்பின வேலை எங்களை கைவிட்டாலும், இந்த நாளிலே ஆண்டவரே நீங்க கைவிடாத தேவனாக எங்களோடு இருக்கிறீங்களப்பா. அது எங்களுக்கு போதும் அப்பா. நீங்க போதும் அப்பா. You're all enough. You're all sufficient, Jesus. Let's give all blessing, honor, glory and power. Let it be unto the Ancient of Days. Come on, let's give him the glory. Let's bless his holy name. Hallelujah. Join with us in worshiping the Ancient of Days. Hallelujah. Let's put our hands together. Blessing and honor, glory and power be unto the Ancient of Days. From every nation, all of creation, bow before the Ancient of Days. Blessing and honor, glory
மாம்சமும் சகல சிருஷ்டியும் இந்த வேளையில தேவனை பணிகிற இந்த வேளையில நாமும் இணைந்து சகல நாமும் போற்றும் தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் இந்த வேளையில முழங்கும்படியாக எல்லாரும் இணைந்து அவரை உயர்த்திடுவோமா? எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. துதி மகிமை கனம் வல்லமை ஆராதி தேவனுக்கே. எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து துதி மகிமை கனம் வல்லமை ஆராதி தேவனுக்கே. எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனை பணிந்திடுமே. சகல நாமும் போற்றும் தேவ மகிமை முழங்கால்கள் முடங்கிடும். அவர் முன்னே என்றுமே உயர்த்திடுவீர். என் தேவாவும் ராஜ்யம் அழியாததே. அநாதி தேவா. எல்லாரும் இணைந்து அழியாத ராஜ்யத்தை உடையவர். ஹல்லேலூயா. அவர் ராஜ்யம் என்றென்றும் நிற்கும். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, அந்த ராஜ்யத்தின் அங்கத்தினராக இருக்கிற எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே நம் ராஜாவை உயர்த்தும்படியாக, அவரை பணிந்து கொள்ளும்படியாக எல்லாரும் இணைந்து சொல்வோமா? துதி மகிமை கனம் வல்லமை ஆராதி தேவனுக்கே. ஹல்லேலூயா. எல்லா தேசமும் சர்வ சிருஷ்டியும் தேவனாய் பணிந்திடுமே. சேர்ந்து பாடுவோம். துதி மகிமை கனம் வல்லமை ஆராதி தேவனுக்கே.
Hallelujah. What a privilege it is to worship the Lord, to worship the Savior of a kingdom. நீங்களும் நானும் இந்த நாளிலே எவ்வளவு பாக்கியம் உடையவர்கள். நாம் ஏதோ ஒரு அழிந்து போகிற ராஜ்யத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போகிற ஒரு ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம் அல்ல. நாம் எல்லாரும் அசைவில்லாத ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவே இல்லை. அந்த ராஜ்யத்தின் ஆண்டவர், அந்த ராஜ்யத்தின் தேவன், அவர் சாகாமை உடையவர். அவர் நித்திய நித்திய நித்தியமாகவே அவரே ஆண்டவர், அவரே கர்த்தர் என்று நாம் எல்லாரும் இந்த வேளையிலே அவரை ராஜாவாக உயர்த்தும்படியாக let's all proclaim that he is the Lord and that he is our Savior. He is Lord, he is Lord, he has risen from the dead and he is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. Everyone together. He is Lord, oh, he is Lord. He has risen from the dead and he is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. He is Lord, he is Lord. He has risen from the dead and he is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is the Lord. He is Lord, he is Lord.
மாற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரை அவரே ராஜா, அவரே ஆண்டவர், அவரே வைத்தியர். அந்த சிலுவையிலே யாவையும் நமக்காக செய்து முடித்தவர். இந்த நாளிலும் யாவையும் செய்து முடித்து எல்லாவற்றின் மேலே இன்றைக்கு அவர் ஆண்டவராக, அதிபதியாக இந்த நாளிலே அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதே தேவனை தேவனாக கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா வியாதிக்கும் ஒரே தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமாகவே அவருக்கு முன்பதாக இந்த வேலை நாம் எல்லாரும் பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பை, உம்முடைய நாமத்தில் இருக்கிற சுகத்தை, உம்முடைய நாமத்தில் இருக்கிற மீட்பை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அப்பா. நீரே ஆண்டவர், நீரே வைத்தியர், நீரே ரட்சகர். சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்தப்பா. You are my savior. Lord, you are my redeemer. You are the Lord of my life, Jesus. I give my life to you. I surrender my life to you. என் முழு ஆவியை, என் முழு ஆத்மாவை, என் முழு சரீரத்தை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்பா. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, உங்களோடு இணைந்து ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு தந்த கிருபைக்காக கர்த்தாதி கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம் எல்லாருக்கும் பிரியமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நவிழுகிறேன். ஏனோ திருச்சபைக்கு செல்ல முடியவில்லை என்று ஒரு ஏக்கம் இருக்கிறவர்களுக்காக இந்த ஆராதனை வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் கனத்துக்குரிய ஐயா அவர்கள் இந்த ஆராதனைக்கான நேரத்தை நமது தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவியில் வழங்கியிருக்கிறார்கள். அன்பர்களே, ஒவ்வொரு ஆராதனையையும் நீங்கள் கலந்து இருப்பீர்கள், நேரடியாக உங்கள் திருச்சபைக்கு போயிருப்பீர்கள். அதில் ஒரு பகுதி அறிவிப்பு மற்றும் காணிக்கை என்றெல்லாம் வைத்திருப்பார்கள். அதுபோல தான் இப்பொழுதும் கூட இந்த நேரத்தில் நம்மை கனப்படுத்தி நமக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காரணமான இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்கு நாம் ஒரு காணிக்கை அனுப்ப வேண்டும். நன்றாக ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் பில்லை கட்ட மாட்டேன்னு போனால் நல்லா இருக்காது. விடுவாங்களா? விடமாட்டாங்களே. அதுபோல் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமான அந்த நபரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யார் உங்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் போஷிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுதும் கூட இயேசு ஊழியங்களில் பிரதானமானதாகி விளங்குகிறது ஒரு கட்டட பணியாக்கும். இப்பொழுது தெய்வ கிருபையினால் கடந்த சில வருடங்களாக அந்த வேலைகள் ஆரம்பமாகி இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவடைந்து கொண்டிருக்கிறது. பெரும் பகுதி முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இறுதி சுற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் உங்களால் ஆனமட்டில் ஜெபித்தீர்கள், கொடுத்தீர்கள், சிலர் நேரடியாக அங்கு சென்று உழைத்தீர்கள். இதெல்லாம் கர்த்தருடைய கணக்கில் அல்லவோ எழுதப்பட்டிருக்கிறது. இன்றும் உங்கள் மனதில் ஏவுகிறபடி இன்னும் ஒரு விசை அந்த கட்டட நிதிக்கென்று நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எங்களது திருச்சபையில் எப்பொழுதும் ஒவ்வொரு 2வது வாரம் ஒரு சிறப்பு காணிக்கையை நாங்கள் எடுத்து இயேசு ஊழியங்கள், அதாவது நமது ஏஞ்சல் டிவிக்கு கொடுக்கிறது எங்கள் பழக்கம். அதை வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்று, எப்பொழுது, எந்த நேரம் என்று இல்லாமல் கொடுக்கலாம். இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற அதன் விவரங்களை நன்றாய் புரிந்து செயல்படும்படிக்கு அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு பிரார்த்தனையையும் நான் ஏறெடுத்து விடுகிறேன். பரிசுத்த தந்தையே, தம் பிள்ளைகள் உள்ளத்தில் நீர் பேசியிருக்கிற பிரகாரமாக கொடுக்க விரும்புகிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும்.
அவர்கள் எந்த ஒரு குறையையும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவியாமல் நிறைவை, ஆசீர்வாதத்தின் சம்பூரண மழையை பெய்ய பண்ணி அவர்களை கனப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாடல் வரும் பொழுது அந்த பாடலையும் கேளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையையும் திறமையாக செயல்படுத்தி முடித்து விடுங்கள். நாங்கள் யாரை பாடுவோம் என்று எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். உங்கள் முழு இருதயத்தோடு, உங்கள் முழு ஆவியோடு இந்த வேளையில அவருடைய புகழை பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். நம்முடைய பாவங்கள், நம்ம நோய்கள் எல்லாம் நீக்கினவர். இந்த நாளிலும் நம்முடைய பாவத்தின் நோய்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். இந்த நாளிலும் அவைகள் யாவையும் நீக்கும்படியாக அவருடைய தூய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் இந்த ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவி என் பாவ நோய் நீக்கிடுமே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவி என் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அப்பா எனக்கு வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, நான் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய புகழை பாடும்படியாக, உம்முடைய மகிமையை சொல்லும்படியாக. Yes Lord. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றையும் நமக்காக இந்த பாரினில் அவர் அடைந்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நாம் சுமக்க வேண்டிய எல்லா துன்பங்களையும் அவர் சுமந்ததினால் இன்றைக்கு சொல்வோம், அப்பா எல்லா துன்பங்களையும் சுமக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய உன்னத பலன் எங்களை நிரப்புவதாக. எல்லாரும் இந்த ஒரு ஜெபமாக. Yes Lord. Yes Jesus. உயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. உயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஆம்,
தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பார். என்ன ஒரு விசுவாசம்! இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வியந்து போனாராம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் அப்படி நான் வாசிக்கிறேன். அந்த நபரின் விசுவாசத்தை பார்த்து, நீ போ, உன் வேலைக்காரன் சுஸ்தமாயிருப்பான். அந்த க்ஷண பொழுதில் அந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுஸ்தமடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் அத்தனை வல்லமை. அவரே வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்முடைய மத்தியில் இயேசு கிறிஸ்து என்ற பெயரோடு கூட இந்த பூமியில் 33.5 ஆண்டு காலங்கள் உலாவினது. அவர்தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். ஆவியான தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். பாஸ்டர் சாரராஜன் ஜானுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வரங்களில் ஒன்று, தேவனுடைய வார்த்தைகளில் பகுத்து பகுத்து போதிக்கிற கிருபை. இதோ பாஸ்டர் சாரராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 44:24. உன் மேய்ப்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி தான் இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். சொல்கிறவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரால் எல்லாம் செய்ய முடியுமா? அவரை நம்பலாமா? அதை தான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், தேவனின் வெளிப்படும் தன்மை. அவர் எப்படி இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பரிசுத்த வேதாகமம் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ தேவன்தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். வேதாகம உண்மை என்ன சொல்லுகிறது? ப்ரூஃப் ஃப்ரம் ஸ்கிரிப்சர். சங்கீதம் 19:1. சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நம்ம வானத்தை பார்க்குறோம் இல்லையா? வானம் எதை வெளிப்படுத்துகிறது? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. என்ன அழகா ஒரு ஆண்டவர், ஒரு தேவன் ஒரு ஆகாய விரிவை படைத்திருக்கிறார். பகல்ல சூரியன் வருது, இரவில சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருது. வந்தது அந்த இடத்துல நிற்கிறது இல்லை. காலையில் உதிக்குது, அப்படியே மூவ் ஆகுது, அப்படியே மூவ் ஆகி மாலையில் மறைந்து போகுது. மறைந்து எங்கேயும் போல அடுத்த கண்டத்துக்கு போகுது. சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருது நைட்டில். அதுவும் அப்படியே இல்லை, அதுவும் அப்படியே ஆண்டவர் அதற்கு என்ன கமாண்ட் கொடுத்துருக்காரோ
அதுக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ அது அவர் சிருஷ்டித்த அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் மாறாம அப்படியே ஒரே விதமாக பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை நமக்காக ஏற்படுத்தின ஒரு ஆண்டவர், நமக்காக சிருஷ்டித்த ஒரு தேவன். ரோமர் 1:20. ரோமர் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. ஏங்க, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா தேவனை நம்ம பார்க்கல, ஆனால் அவருடைய வல்லமையை பார்க்குறோம். நித்திய வல்லமை, தேவத்துவம். அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. அவருடைய நித்திய வல்லமையை நம்ம எப்படி பார்க்க முடியுது? என்னைக்கும் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அந்த வல்லமை மாறாமல் இருக்கு. அவருடைய செயல் அதை பார்க்கும்போது தான் நம்ம யாருமே மறுக்க முடியாது, தேவன் ஒருவர் இருக்கிறார். அது நல்லா நம்மளால் எந்த இடத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நம்மால் அதை மறுக்கவே முடியாது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, எப்போதான் இல்லை, எவ்ரிடே இன் அவர் லைஃப். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் அவருடைய வல்லமை எங்கங்க? அவருடைய தேவத்துவம் என்ன? அவருடைய பிரமாணம் என்ன? உலகத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்கிறோம். காணப்படுகிறவைகளாகிய உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளின் மூலமாக காணப்படாத அந்த நித்திய வல்லமை, தேவத்துவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலும் மறுக்க முடியாது. அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மனசாட்சியிலிருந்து வருகிற உண்மை, ப்ரூஃப் ஃப்ரம் கான்ஷியஸ். ரோமர் 2:15. ரோமர் 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். மனசாட்சி. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் ஆவியில் ஆண்டவர் அவங்களை சிருஷ்டிக்கும் போதே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே ஆவியை கொடுத்துட்டார். அந்த ஆவியில் ஐக்கியம் இருக்குது, மனசாட்சி இருக்குது, உணர்வு இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மனசாட்சி சாட்சி சொல்லுது, நீ தப்பு செய்கிற, நீ தவறான வழியில் போகிற, இந்த வழியில் போகக்கூடாது. மற்றவங்களாம் சொல்கிறது ஒரு பக்கம், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியில் இருக்கிற மனசாட்சியே நம்மளை, நீ எந்த வழியில் நடக்கணும், இந்த வழியில் நடந்தால் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறது அடுத்தது தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியில் அந்த மனசாட்சியே நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகள் எல்லாம் எப்பொழுதும் நம்ம நடத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னு சொன்னால்,
நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் அவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் அவங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, அவங்க இருதயத்தில் அதை எழுதிட்டார். இப்படி தான்ப்பா இந்த உலகத்தில் நடக்கணும், இப்படி தான் இந்த உலகத்தில் வாழணும், இதுக்கு நீ மாறா வாழ்ந்தீன்னா உன் வாழ்க்கையை அழிந்து போயிடும், நரகத்துக்கு போயிடுவ, உன் ஆத்துமா உன் ஆவியை அழிஞ்சி நரகத்தில் போய் நித்தியமாக இருப்ப. அதனால கொஞ்சம் பயந்து நட, கொஞ்சம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதில் கவனம் செலுத்து. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:23. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்கு உரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல ஆராதனை பண்ணுறீங்க, ஆனால் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அறியப்படாத தேவன், நாங்கள் பார்க்காத தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தேவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இப்போது நான் அவரை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ நாமெல்லாம் ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? சும்மா ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போகணும், ஆராதனையில் கலந்துக்கணும், அவரை ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், ஜெபிக்கணும், ஏதோ கடமைக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோமா? இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா அவர்தான் நமக்கு மீட்பர், அவர்தான் நம்மை தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாக்கினவர், அவர்தான் என்னை தொடர்ந்து நடத்தணும், அவர்தான் எனக்கு வழி காட்டணும். இப்போ நீங்கள் ஒரு விமானத்தை பார்க்குறீங்க, விமானம் பறக்குது. விமானம் எப்படி பறக்குது? தானாக பறக்குதா? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? விமானம் பாருங்கள் மேலே பறக்குது, பறக்குது. ஆனால் அதை ஓட்டுற பைலட்டை உங்களால் என்னால் கீழே இருந்து மேலே பார்க்க முடியாது. அதை ஒருத்தர் உள்ளே இருந்து ஓட்டுறார். அதுதான். அடுத்தது, எல்லாருக்கும் மூளை இருக்கா? மூளையில் கை வச்சு சொல்லுங்கள், எனக்கு மூளை இருக்குது. மூளை இருக்குது. மூளையை பார்த்தா தான் நம்புவீங்களா மூளை இருக்குன்னு? மூளை இருக்குது. எப்படி உங்களுக்கு தெரியுது? அந்த மூளையின் நரம்புகள் என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும், நரம்புகளையும், எலும்புகளையும் நான் எந்த விதத்தில் செயல்படணுமோ அந்த விதத்தில் அந்த மூளையின் 300 கோடி நரம்பு, ஏமா 1 2 இல்லை 300 கோடி நரம்புகள் என் மூளையில் இருக்குது. நான் பார்க்கல, எண்ணி பார்க்கல, ஆனால் அது வேலை செய்யுது. ஆனால் தான் கையை உயர்த்துறேன், விரலை அசைக்கிறேன், நடக்கிறேன், ஓடுறேன், உட்காடுறேன், எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், ஜீரணாகுது, உடலுக்கு ஒரு உற்சாகம் வருது. இதெல்லாம் எப்படி வருது? என் மூளை அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. மூளை செத்துருச்சுன்னா சொல்லுவாங்க, உடம்பு சாகிறதுக்கு முன்னால் மூளை செத்துருச்சுன்னா அவ்வளோதாங்க அவுட்டுன்றுவாங்க. ஆனால் அந்த 300 கோடி நரம்புகளையும் நான் பார்க்க முடியலனாலும் என்னை உருவாக்கும் போதே என் தேவன் அந்த மூளையை எனக்குள்ளே வச்சிட்டார். அதுதான் உண்மை, அதுதான் நிச்சயம். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக அண்டகவியல், காஸ்மாலஜிக்கல், the argument from cause. உலகம் இருக்குது, எங்கேயோ இருந்து வந்திருக்க வேண்டும்.
ஏதோ ஒரு காலம், ஏதோ ஒன்றிலிருந்து யாரோ ஒருவர் இந்த பூமியை, இந்த யூனிவர்ஸில் அவர் தான் உண்டாக்கியிருக்க வேண்டும். ஒரு புத்தகம், இப்போ கூட நான் கையில் வேதாகமம் வச்சுருக்கேன், ஒரு பேப்பருங்கள்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் தானாக வரல, புத்தகம் தானாக வரல. அதை ஒருத்தர் எழுதுகிறார், புத்தகம் எழுதுகிற ஒருத்தர், அதை அச்சடிக்கிற இயந்திரம் ஒன்று. இதெல்லாம் வேலை செஞ்சாதான் அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வர முடியும். அப்போ ஒவ்வொரு காரியமும் இந்த பூமியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது தானாக நடைபெறவில்லை. யாரும் அதை தற்காலிகமாக ஏதோ ஒரு அலட்சியமாக எண்ணக்கூடாது. ஒவ்வொன்றும் இந்த பூமியிலே நடைபெறுகிற ஒவ்வொன்றும் அதை ஆரம்பத்திலிருந்து, அது தொடக்கத்திலிருந்து செயல்படுகிற ஒரு முறையை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ நம்ம கட்டடங்கள்லாம் பார்க்குறோம், எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடங்கள் உலகமெங்கிலும் இருக்கிறது. அது தானாக அந்த கட்டடம் அப்படியே வந்துடுதா? அறைகள், பல மாடிகள் அப்படியே ஒரு இடத்துல நின்று அப்படியே பார்த்தோன்னே வருதா? அதை பேஸ்மெண்ட் போடுறாங்க, அதில் அதுக்கென்று சரியான விதத்தில், சரியான முறையில், அது எவ்வளவு காலம் அந்த கட்டிடம் இருக்க வேண்டுமோ அந்த காலத்துக்கு எவ்வளவு அதுக்கு அஸ்திபாரம் போட வேண்டும், அதை சரியான முறையில் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும். யாரோ ஒருத்தர் போகிறவர் அப்படியே சும்மா எதையும் செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒருத்தர் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார், அதை கற்றுக்கொள்ள வைக்கிறார், அவங்களுக்கு திறமையை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அவங்க தான் அதை செய்கிறாங்க, கட்டடம் எழும்புது. மரம், செடி, கொடியெல்லாம் பார்க்குறோம். மரம் தானாக எல்லா இடத்துலையும் வளர்ந்துருமா? மரத்துக்கு விதையை போடுறாங்க, அது வளர வளர அதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றுறாங்க, உரம் வைக்கிறாங்க, அது மரமாக வளருது. யாரோ ஒருத்தர் அதுக்கு என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிறாங்க, கிரியை செய்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு ஒவ்வொன்றையும் செய்யறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க இல்லையா? அப்போ சர்வ உலகத்தையும் சிருஷ்டிக்க ஒருவர் இருக்கிறார், பூமியை சிருஷ்டித்தவர் இருக்கிறார், அவர்தான் பிதாவாகிய தேவன். இப்போ வாட்சி கட்டியிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் கடிகாரம் இருக்குதா? எனக்கு முன்னால் கூட கடிகாரம் இருக்குது, டைம் பார்க்குறேன். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? கடிகாரத்தை அப்படியே அதுக்குள்ளே இருக்கிற அந்த பகுதியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு குலுக்குன உடனே நம்ம எப்படி விரும்புகிறோமோ, கை கடிகாரம், சுவர் கடிகாரம், அதுலேயும் இப்போ என்னென்னமா டிசைனாக இப்போ அப்படியே டைம் எல்லாம் தானாகவே வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி வருது? இது எப்படி செயல்படுகிறது? அப்போ இதெல்லாம் தானாக வரவில்லை, இவைகளை சேர்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கடிகாரம் ஒரு நல்ல வடிவ அமைப்பில் வர வேண்டுமானால் அதுக்கு ஒரு முறை இருக்கு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸில் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதை வேலை செய்யும்போது தான் அது நல்ல ஒரு கடிகாரமாக வெளிவருகிறது. அப்போ ஒரு கடிகாரம், ஒரு கட்டடம், இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் இயங்குவதற்கு பல காரணங்கள், பல வழிமுறைகள் இருக்கிறது என்றால், இந்த உலகம் இயங்குவதற்கு, இந்த பூமி இயங்குவதற்கு அது தானாக இயங்க முடியாது. அதற்கு சரியான உணர்வுபூர்வமான பதில் என்னவென்றால், இதை உருவாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
அவர் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதை தான் தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறியாதவர்களாக இந்த நிகழ்வை இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாலும், இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நமக்காக, இந்த பூமியை நமக்காக எல்லாத்திலையும் பர்ஃபெக்டாக, பூரணமாக பிதாவாகிய தேவன் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் அதற்கு காரணம். அடுத்ததாக வடிவ அமைப்பிலிருந்து வருகின்ற ஒரு வாதம், த ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் டிசைன். த ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் டிசைன், அதை இப்படி சொல்றாங்க, டெலியோலாஜிக்கல். டெலியோலாஜிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடிகாரம் இருப்பது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு வடிவமைப்பு இருக்க வேண்டும். கடிகாரம் எதற்காக அமைக்கப்படுகிறது? அது டைம் காட்டணும், அது காலத்தை காட்டணும். காலையை காட்டணும், மாலையை காட்டணும், ராத்திரியை காட்டணும். ஏதோ அந்த நேரத்தில் மட்டும் காட்டிட்டு போயிடக்கூடாது. 24 hours, 24 மணி நேரமும். இப்போ என்ன டைமுங்க? 1:41. நிமிடங்களை கூட காட்டணும், இன்னும் வினாடிகளை கூட காட்டணும். அதுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் கடிகாரம். அப்போ எதுக்காக கடிகாரம் அமைக்கப்பட்டது? ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்டது. வடிவமைக்கப்பட்டது. இது கொசுக்காக கடிகாரத்தை பயன்படுத்த ஆண்டவர் அனுப்பல. கொசு நேரம் பார்க்காது, மனுஷர்களாகிய நம்ம தான் நேரம் பார்க்கணும். நமக்காக தான் இந்த ஒரு அமைப்பு, வடிவமைப்பு. அப்போ உலகத்தில் இருக்கிற சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நாம் பார்க்கறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட திட்டத்திற்காக. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் எந்த முறையில் செயல்பட வேண்டும் என்ற வடிவமைப்புக்காக புத்தி சார்ந்த மனதுடன் இந்த முழு உலகமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முழு உலகத்தையுமே பாருங்க. எந்த தேசத்தில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஊரில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தெருவில் வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு ஏற்ற விதமாக அவங்க எப்படி செயல்பட வேண்டுமோ அந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ நிறைய பறவைகளெல்லாம் பார்க்குறோம். பறவையெல்லாம் ஒன்று ஒரு நிறமாக இருக்கும். அப்புறம் அடுத்தது மிருகங்களெல்லாம் பார்க்குறோம். மிருகங்கள்லாம் எப்படி இருக்கு? ஏதோ பறவை, ஏதோ மிருகம் இல்லை, அதுக்கும் ஒரு வடிவமைப்பு. இந்த கலர் பறவையெல்லாம் அதெல்லாம் ஒன்றா இருக்கும். சிங்கம் போய் புலி கூட படுத்துன்னு இருக்காது. புலி சிங்கத்தோட குடும்பம் நடத்தாது. பூனை புலிக்கிட்ட போகாது. புலி பூனைக்கிட்ட வராது. பூனை குடும்பம் வேற, புலி குடும்பம் வேற. என்ன அழகா வடிவமைப்பு! அப்போ இதெல்லாம் ஆண்டவர் எப்படி ஒரு திட்டத்தோடு இந்த பூமியை வடிவமைத்திருக்கிறார், அதை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஏதோ உலகம், பூமி நம்ம வாழ்கிறோம். ஆனால் ஏன் வாழ்கிறோம்? எதுக்காக வாழ்கிறோம்? ஏன் இதெல்லாம் என்னை சுற்றி இப்படியெல்லாம் இருக்குது? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்தா, இதை நமக்காக ஏற்படுத்தின ஆண்டவரை, தேவனை, அவருக்காக நம்ம வாழாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பாசம்! இப்போ நம்ம பிள்ளைங்க வளர்கிறாங்க. ஒவ்வொரு வயசுக்கும் பார்த்து பார்த்து குழந்தையில வாங்கின ட்ரெஸ்ஸையே இப்போ போடுவோமா? 10 வயசானா 10 வயசில் வாங்கின ட்ரெஸ்ஸை 20 வயசில் போட்டுக்கப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவோமா? பார்க்குறோம் வடிவ அமைப்பு. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற விதமாக, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக உலகத்தில் இருக்கிற நாமே ஒவ்வொன்றையும் திட்டம் பண்ணி நம்ம செய்கிறோம் என்றால்,
இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவன் தொடங்கினவர் உயர்வான திட்டத்தோட. ஏதோ ஆரம்ப காலத்தில் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பூமியிலே ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற விதமாக திட்டமிட்ட மனதுடன் போட்ட திட்டத்தின் பதில்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற உலகம், நாம் பார்க்கிற பூமி. அடுத்ததாக மானுடவியல், த மாரல் ஆர்கியூமெண்ட். anthropological மானுடவியல். சிருஷ்டித்தவர் எல்லாம் வாழ நிலை பெற்றிருக்க போட்ட திட்டம் என்பதை மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் போட்ட திட்டம்தான், ஆண்டவர் போட்ட செயல்தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பாதுகாப்பாக ஆசீர்வாதத்தோட எந்த ஒரு குறைவும் இல்லாமல் வாழ பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தவர் போட்ட திட்டம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மானுடவியல், மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ அவர் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தாரா? நமது சாயலாக, நமது ரூபத்தின்படியே. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் இந்த உலகத்தில் யார் சாயலில் இருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, யார் சாயலில் இருக்கோம்? நம்மளை உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய சாயல், நமது சாயலாகன்னு சொல்கிறார். அப்போவே இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். அவங்க சாயலாக தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவர் சிருஷ்டித்தார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவங்க தேவ சாயலை உடையவர்கள், தேவ ரூபத்தை உடையவர்கள். ஆனால் அந்த சாயலை கெடுக்கிற எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். அந்த எதிராளினால தான் தேவ சாயலில் தேவ ரூபத்தில் வாழ வேண்டிய ஜனங்கள் அவங்க சாயலை இழந்துடுறாங்க, அவங்க ரூபத்தை இழந்துடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, அவங்கள இந்த பூமியில் ஏன் சிருஷ்டித்தேன்னா, இந்த சமுத்திரத்தில் எவ்வளோ மச்சங்கள் இருக்குது, ஆகாயத்து பறவைகள் இருக்குது, மிருக ஜீவன்கள் இருக்குது, பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் இந்த மனுஷன்தான் ஆளுகை செய்யணும். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக திட்டத்தோடு தெய்வீக எதிர்பார்ப்போடு எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, யாரும் சாதாரணமானவங்க இல்லை. அவங்க அவருடைய திட்டத்தின்படி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவரோட இணைஞ்சு அவருடைய ரூபத்தில் அவருடைய சாயலில் இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த பூமியில் சாதாரணமானவங்க இல்லை. அவர் எல்லாத்தையும் படைச்சிட்டார், எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் நாம் பார்த்துக்கணும்.
அந்த வேலையை வேற நமக்கு கொடுத்துருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மை ஏதோ ஒரு பூமியில் ஒரு குழந்தை பிறக்குது, ஏதோ ஒரு மனுஷன் வாழ்கிறான்றது இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிக முக்கியமானது. அந்த தேவன் எதற்காக அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தின்படி என்னை இந்த உலகத்தில் பிறக்க வச்சாரோ, கடைசி வரைக்கும் அந்த சாயலில் நான் இருக்கணும், அந்த ரூபத்தில் நான் இருக்கணும். கடைசி அந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது அவர் கூட போய் நித்திய நித்தியமாக நான் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆராதனைக்கு வரோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறோம். இந்த உலகம், இந்த பூமி நித்தியம் கிடையாது. எப்போ நமக்கு இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரம் வரும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால் எப்போவுமே நம்மளை இந்த பூமியில் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ, எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த பட்டணத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின தேவன் எந்த திட்டத்துக்காக நம்மளை வடிவமைத்து ஒரு மனுஷனா அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தாரோ, அந்த ரூபத்திலேயே இருக்கணும், அந்த சாயலையே இருக்கணும். எந்த நேரத்தில் என் ஆவி, என் ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சாலும் நான் நித்தியமாக என்னை உருவாக்கின, என்னை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய இடத்திற்கு நான் போக வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். சங்கீதம் 94:9. சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன் யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் ஒரு தனி வழி, அப்படி யாருமே இந்த உலகத்தில் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின் படி உருவாக்கப்பட்ட நம்ம எல்லாரும் அவர் விரும்புகிறத தான் இந்த உலகத்தில் செய்யணும், அவர் விரும்புகிறத தான் நம்ம பார்க்கணும், அவர் விரும்புகிறத அதை மட்டும்தான் நம்ம பேசணும், அதை கேட்கணும். ஏன்னா அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை கணவர் பார்க்காம இருக்கலாம், மனைவி பார்க்காம இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்காம இருக்கலாம், பிள்ளைகள் ஒருவேளை பெற்றோர்களை பார்க்காம இருக்கலாம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கிறவங்கள நம்மளை பார்க்காம இருக்கலாம். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எதை பார்க்குறோம், ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நம்மளை உண்டாக்குனார் இல்லையா, காதில் கையை வச்சு சொல்லுங்க, காதை உண்டாக்கினவர். கண்ணில் கையை வச்சு சொல்லுங்க, கண்ணை உண்டாக்கினவர். இப்போ நல்லா பார்க்குறீங்களா? நல்லா காது கேட்குதா? இதை உண்டாக்கினவர், நாம் கேட்குறதெல்லாம் அவர் தெரியும். இந்த கண்ணை உண்டாக்கினவர் நாம் என்னெல்லாம் பார்க்குறோம். எப்படி இந்த பிதாவாகிய தேவன் இந்த காதை எனக்கு எதுக்காக உண்டாக்குனாரு? தீமையான இதை கேட்கக்கூடாது, தீமையான வழியில் போகக்கூடாது. அதை நான் கேட்டு கேட்டு என் மனசை அந்த தீமையான வழிக்கு என்னை அர்ப்பணிக்கக்கூடாது. அதுதான் உருவாகும் போதே என் காதை உண்டாக்குனவர் அதனால தான் இன்றைக்கி நம்ம திருச்சபைகள் எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஊழியம் செய்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஊழியம் செய்கிறோம், பெரியவங்களுக்கெல்லாம் ஏன் நம்ம ஊழியம் பண்ணுறோம்? நிறைய பேருக்கு அதான் கேள்வி, நாங்களாம் இப்படி பண்ணுறோமா, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் முக்கியமோ இல்லையோ, அந்த குழந்தைய உண்டாக்குன ஆண்டவருக்கு அந்த குழந்தை ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை பார்க்கக்கூடாததை பார்த்து, கேட்கக்கூடாததை கேட்டு, அந்த குழந்தை, அந்த பிள்ளை, அந்த வாலிபன் பெரியவங்களாக இருந்தால் கூட சரி, தெரியாமல் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறோம், தேவனை பற்றி சொல்கிறோம். எப்பா, இந்த உலகத்தில் நீ சாதாரணமான நபர் அல்ல, உன்னை அவருடைய சாயலாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இப்போ உன் சாயல் மாறிக்கிட்டே இருக்குது, உன் ரூபம் மாறிக்கிட்டே இருக்குது. எதிராளி
உன் ரூபத்தை மாற்றுகிறான், உன் பேச்சை மாற்றுறான், தேவையில்லாததெல்லாம் கேட்க வைக்கிறான். அவன் நரகத்துக்கு கொண்டு போக உன் வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்படுறான். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் தேவ சாயலாக மாறுவீங்க, தேவ ரூபமாக மாறுவீங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகலாம் இன்னும் தேவனை அறியாமல், தேவனுக்கென்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை மட்டும் நீங்கள் நேசிக்கலப்பா, எனக்காக மட்டும் நீங்கள் ஜீவனை கொடுக்கல, எனக்காக மட்டும் நீங்கள் ரத்தம் சிந்தலை, என் குடும்பத்தில் இன்னும் உங்களை அறியாமல் வாழ்கிறவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க, உங்கள் ரத்தத்தை நீங்கள் சிந்தினீங்க. அவங்க உங்ககிட்ட வர முடியாமல் அவங்கள எந்த வல்லமைகளெல்லாம், எந்த ஆவிகளெல்லாம் அவங்கள பிடிச்சு வச்சிருக்குதோ அந்த வல்லமையில் இருந்து, அந்த ஆவிகளில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. ஆவியானவரே, அவங்களோட நீங்கள் இடைப்படுங்கப்பா. நாங்கள் பேசுனா கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் பேசுனா கேட்பாங்க. அவங்களோட நீ செய்கிறது பாவம். ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நீ நியாய தீர்ப்பில் நிற்கணும். இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், என்னை கேட்க யாரும் இல்லைன்னு வாழாத. ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குது. தேவனுக்கு முன்பாக நிற்கணும், சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்கணும். தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், தேவன் விரோதிக்கிறவைகளை கேட்டு பார்த்து, என்னை பார்க்க யாரும் இல்லை, நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்னு வாழாதீங்க. ஏன் சொல்கிறோம்? அவர் ஒருவர்தான் நித்திய நித்தியமாக அவரோடு வாழும்படியாக, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படியாக இந்த பூமியிலே தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போதே நம்மை சிருஷ்டித்தவர். அதில் அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, யாராக இருந்தாலும் அவங்கள ஒருத்தரையும் விட மாட்டார். எப்படியாவது என் பிள்ளையாக மாறணும், என் சமூகத்துக்கு வரணும், என்ன ஆராதிக்கணும், எனக்காக வாழணும். அதற்காக தான் இப்படி ஆராதனைகள் டிவியின் மூலமாகவும் வெளிப்பட்டு கொண்டு வருது. எதுக்காக? எனக்கு சபைக்கு போக முடியாது, எனக்கு ஆராதிக்க முடியாது, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில் சில இடங்களில் நாங்கள் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலங்கள் இல்லை. எதுக்காக இப்படிப்பட்ட ஆராதனைகள் நடைபெறுகிறது? நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆண்டவர் உங்களோட தனிப்பட்ட விதமாக அவர் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, வேறு மனுஷர்களாக மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த காதுகள், கண்கள், அறிவு, ஞானம், சக்தி எல்லாம் கொடுத்துருக்காரு. கண்ணு காது மட்டும் இல்லை, நமக்கு அறிவு கொடுத்துருக்காரு, ஞானம் கொடுத்துருக்காரு, வல்லமை கொடுத்துருக்காரு, சக்தி கொடுத்துருக்கிறார். எதுக்கு? நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஞானத்தை எல்லாருக்கும் ஆண்டவரே தேவனே கொடுத்திருக்கிறார். மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். நல்லது எது, கெட்டது எது, சரியானது எது, தவறானது எது. அப்போ அந்த மனசாட்சி கற்றுக் கொடுக்குது. நீங்கள் எந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி, நம்ம நல்லது செய்கிறோமா, கெட்டது செய்கிறோமா, சரியானதை செய்கிறோமா, சரி இல்லாததை செய்கிறோமா, தவறானதை செய்கிறோமா, நமக்கே நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சி சொல்லும். ஆனால் அந்த மனசாட்சிக்கு கூட சில நேரத்தில் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், கீழ்ப்படிய முடியாது. ஏன்? சாத்தான், எதிராளி, நம்ம தப்பு செஞ்சால் கூட நீ இன்னும் நல்ல தப்பு செய், இன்னும் கெட்டதே செய் அப்படின்னு அவன் வேற உற்சாகப்படுத்துவான், அந்த வழியில் வேற நடத்துவான். அப்போ ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஐயோ, என் பிள்ளை ஏன் இந்த மாதிரி தெரியாமல் தப்பு செய்யுது, தவறான வழியில் ஏன் போகுது, எப்படியாவது இந்த பிள்ளைய என் பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று
தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருத்தர் மேலும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சிருஷ்டிகர் பரிசுத்தத்தை விரும்புகிறார், நீதியை விரும்புகிறார், தீமையை வெறுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தீமையை வெறுக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மளை சிருஷ்டித்த ஆண்டவர் அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் எவ்வளவு நீதி உள்ளவர். அப்போ நம்மெல்லாம் தப்பு செஞ்சு நரகத்துக்கு போகிறதுக்கு அவர் விரும்புவாரா? எதுக்கு உங்களையும் என்னை இந்த பூமியில் சிருஷ்டித்தாரு? அவரை மாதிரியே பரிசுத்தமாக வாழணும், அவரை மாதிரியே நீதியாக வாழணும், அவர் கூட வந்து என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையை குறித்த வாதம் என்ன? The life argument. The life argument. ஒரு வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கையிலிருந்து தான் வருகிறது. நிஜ வாழ்க்கை நித்திய வாழ்க்கையிலிருந்து வருகிறது. சரீர வாழ்க்கைக்கு முன்பாகவே, நம்ம சரீரம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நம்ம நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்காக ஒரு தேவனாகிய கர்த்தர் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை எங்கே கண்டுபிடிக்கலாம்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, எங்கெங்க கண்டுபிடிக்கலாம்? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றும் வேணும்னா கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நித்திய வாழ்க்கையை உடையவராகிய ஆண்டவராகிய தேவனிடத்தில் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர்தான் நித்திய வாழ்க்கைக்கு ஆரம்பமானவர், அவர்தான் நித்திய வாழ்வை உடையவர். ஒருத்தர்கிட்ட இல்லாததை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி அதை தருவார்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. ஒருத்தருக்குள்ள நித்திய வாழ்க்கையே இல்லை. அவர் பிறந்தார், அவர் மரிச்சார், செத்தார், அவ்வளோதான், காணோம். இப்போ நிறைய பேர் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க, மரிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சு இவர் வாழ்ந்தார். ஆனால் அவர் இல்லை. இப்போது அவர் ஒன்றும் பண்ணவும் முடியாது. இனிமே வாழ்ந்தபோது இருந்த மாதிரி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நித்தியமாக வாழ்கிறவர். நாம் பிறந்த நாள்ல இருந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு நித்தியமாக போகிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். சங்கீதம் 36:9. சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஏமா வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான், இப்போ வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம்னா வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே படும், நம்மளும் வெளிச்சமாக இருக்கும். இருட்டான இடத்துக்கு போனால் நம்மளை யாருமே பார்க்க முடியாது. அப்போ இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. அதனால் நான் இருட்டாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. அவருடைய மகளாக, அவருடைய மகனாக இந்த உலகத்தில் நான் வாழும்போது இருட்டான இடத்துக்கு நான் போனாலும் அங்கே நான் வெளிச்சமாக இருப்பேன். ஏன்னா அவருடைய வெளிச்சத்திலே நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் மூலதானம், சோர்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையினுடைய மூலதானம் என்ன? இப்போ ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு. ஒரு ஆப்பிள் மரம், ஒரு ஆப்பிள் மரம், அந்த ஒரு ஆப்பிள் மரம் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் போதுமா? அந்த ஒரு ஆப்பிள் மரம் அதில் இருக்கிற விதையை அதிலிருந்து எடுத்து விதைச்சி நிறைய ஆப்பிள் மரம் வருது. எவ்வளோ வேணாலும் ஆப்பிள் மரம் வளரும். அப்போ அந்த ஆப்பிள் மரம் வளர்வதற்கு ஒரு குடும்ப மரம், ஆரம்பத்தில் ஒரு மரம், ஏதோ ஒரு மரம், ஆப்பிள் மரம்,
அதில் இருந்து தான் இப்போ நிறைய மரத்தை பார்க்குறோம். பார்க்குறீங்களா? உங்கள் ஊர்லலாம் நிறைய மரம்லாம் இருக்குது. ஒரு மரத்திலிருந்து எத்தனையோ மரங்கள் வாழ்வை பெற்று இப்போது அவைகளெல்லாம் செழித்தோங்குகிறது. அப்போ அது மாதிரி தான் எங்கிருந்து நமக்கு வாழ்வு வருகிறது, எங்கிருந்து நமக்கு இன்னைக்கு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், உலகத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெறுறோம். எப்படி வருது? ஆரம்ப சிருஷ்டிப்பிலிருந்து வருகிறது. சொல்லுங்க, ஆரம்பத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. யோவான் 11:25. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த லாசரு அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அப்போ இயேசு அந்த ஊருக்கு வராரு. அப்போ அவங்க சகோதரி அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, இவர் எதுக்கு இப்போ வந்திருக்காரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு போதே வந்திருந்தா அப்போவே அவர் சுகமாக்கி இருக்கலாம். அப்போ என் சகோதரன் இந்த உலகத்தில் இருந்திருப்பார். இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு? அப்போ இயேசு சொல்கிறாரு, ஏம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்னைக்கு ஏன் நம்ம இயேசுவை பற்றி உலகமெங்கிலும் பேசிக்கொண்டே இருக்கிறோம்? இந்த உலகத்தில் மரிக்கிறவங்க நித்திய நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்க நித்தியமாக பிழைக்க வேண்டும். மரித்தாலும் பிழைப்பான். நம்ம குடும்பங்களில் நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் அநேகர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன நம்பிக்கையில் இருக்கிறோம்? அவங்க சரீரம்தான் இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நித்தியமாக அவங்க வாழ போகிறாங்க. அவங்கள நான் ஒரு நாள் பார்ப்பேன். அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்கா? அதை தான் இயேசு சொன்னார். இதெல்லாம் எங்கேருந்து வருது? பிதாக்கிட்ட இருந்து வருது. இதுக்காக தான் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்புனார். போப்பா, என் ஜனங்கள்லாம் அறியாமல் சாவுறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க, அவங்கள சிருஷ்டித்த நோக்கமே நிறைவேறலை. நீ போய் அவங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து இந்த பிசாசு அவங்கள பாவம் செய்ய வச்சு, அக்கிரமம் செய்ய வச்சு அவங்கள அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை அழிக்கிறதுக்கு நீ போய் சிலுவையில் உன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உன்னை விசுவாசிக்கிறவங்கெல்லாம் மரித்தாலும் பிழைக்கும்படியாக அவங்களுக்காக நான் உன்னை அனுப்புகிறேன். அப்படி தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அவர் போகும்போது சொன்னார், நான் போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் தேற்றரவாளனை அனுப்புவேன். பிதாக்குள்ளே இருக்கிற ஆவி, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், என்னை நம்புகிற எல்லாரும் பிதாவோடு இருப்பீங்க, இயேசுவோடு இருப்பீங்க. தனியாக இல்லை, நீங்கள் உங்கள் கூட நான் இருப்பேன். என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா, என்ன உங்கள் மகனாக தெரிந்து கொண்டவர் நீங்கப்பா. வானத்தையும் பூமியும் அவரால் முடியாதுன்றது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க, எதை பற்றியும் சோர்ந்து போகாதீங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களையும் என்னையும், மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க நம்மளை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க நமக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க நம்மளை நடத்துகிறாங்களோ இல்லையோ, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலகத்தில் நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் உலகத்தை விட்டு கூட போயிடுவாங்க.
நம்மளை பாதுகாத்தவங்க போயிடுவாங்க, நமக்கு உதவி செஞ்சவங்க போயிடுவாங்க. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, என்ன நீங்க தெரிந்து கொண்டீங்க. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுடைய மகனாக இந்த உலகத்தில் நான் வாழ நீங்க எனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து உமக்காக வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை இதுவரையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளில் தற்கொலையே செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்களே ஆனால், இப்போ உங்களை தாயின் கர்ப்பத்தில் சிருஷ்டித்த தேவன் சொல்றாரு, மகனே மகளே சாகாத, நீ வாழணும். உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்துரு. மற்றவங்கள நம்பி நம்பி நீ சோர்ந்து போயிட்ட. உன் வாழ்க்கையை என்கிட்ட கொடு, நான் உன்னை நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன். உன்னை கொண்டு எதை செய்யணுமோ இந்த பூமியில் செய்வேன். நீ நித்தியமாக என் கூட வந்து என்னோடு நீ வாழ்வாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அநேகருடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அவருடைய திட்டத்தை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் தேவனுக்காக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் மேலே அன்பு வச்சு உங்கள் குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். இன்னைக்கு நாங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்போது உங்களையும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. உங்களுடைய சிருஷ்டிப்பை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்காக, நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, உலகத்தில் மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே 6 நாள் நீ இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டித்தீங்கன்னு உங்கள் வார்த்தை சொல்கிறது. எவ்வளோ எங்கள் மேலே அன்பு, எங்கள் மேலே எவ்வளோ பாசம். நாங்கள் உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. எந்த விதத்திலும் அவர்களுக்குள்ளே பயம் வரக்கூடாது, கலக்கம் வரக்கூடாது, சோர்வு வரக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அந்த நம்பிக்கை, விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியில், ஆத்துமாவில் வரட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும், ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை மெய்யாகவே போஷித்திருக்கிறது. அந்த வார்த்தை கிடைத்தவுடனே எரேமியா சொல்றார், அதை நான் உட்கொண்டேன். வார்த்தை வாசிக்கிறது ஒரு புறம் இருக்க, அந்த வார்த்தையை புசி என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆகவே வாசித்து புசித்து அதை அபியாசிக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இப்பொழுதும் நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். முடிந்தவர்கள் தயவாக எழுந்து நின்று கொள்ளும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய உலகில் மிக முக்கியமானது சமாதானம். எங்கு பார்த்தாலும் யுத்தம். ஏதோ ஒரு வழியிலே உலகத்தின் ஒரு பகுதியில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் கேட்ட பொழுது, ஐயா, உலகத்தின் முடிவிற்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டு வரும்பொழுது எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் இப்பொழுது ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனினும் நாம் பேசாமல் இருக்கக்கூடாதே. நாம் நமது பங்கை நிறைவேற்ற வேண்டும். ஜெபிப்போம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே,
இப்பொழுதும் கூட கர்த்தாவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தங்களில் நீ தலையிட்டால் ஒழிய வேறு வழி இல்லப்பா. ஒரு பக்கம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பீஸ் மேக்கர்ஸ் ஆர் தேர், சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் காரியங்கள் தலைக்கு மேல் போகும் பொழுது நீர் தலையிட்டால்தான் சமாதானம் கிடைக்கும். எனவே எங்கள் ஆண்டவர் தயவாக சமாதானத்தை கொடுக்கும்படியாக இறங்கும் அப்பா. இதனால் எத்தனை உயிர்கள் போகிறது, எத்தனை நட்டங்கள் ஏற்படுகிறது. ஒரு முறை ஒரு அழிவு வந்தால் திரும்பவும் உருவாக்குவதற்கு எத்தனை வருடங்கள் பிடிக்கிறது. இயேசுவே இரக்கமாயிரம், யுத்தங்களை ஓயப் பண்ணும், சமாதானத்தை கட்டளையிடும். அடுத்த தேசங்களில் இப்பொழுது கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எபோலா என்று சொல்லப்படுகிற ஒரு நோய், அதை நினைக்கும் பொழுதே கிடுகிடு கொண்டு இதயம் நடுங்குகிறது. எத்தனை உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லிய எங்கள் ஆண்டவரே, நீர்தான் இதற்கும் விடுவிக்க வல்லமை உள்ளவர், சுகம் கொடுக்க போதுமானவர், இந்த விஷக்கிருமிகளை அழிக்க அற்புதமானவர். ஆங்காங்கே எழும்பிக் கொண்டிருக்கிற பரவி கொண்டிருக்கிற விஷம் நிறைந்த பொல்லாத வைரஸ்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதம் பண்ணுகிறோம், செத்து போக கட்டளையிடுகிறோம். மனித உயிரை அது எடுக்காதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே இப்பொழுது நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நோய் மாத்திரமல்ல, வேறு பல நோய்கள் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. புற்றுநோய் அது ஒரு பக்கம் மக்களை வாட்டி எடுத்து கொண்டிருக்கிறது. கிட்னியில் பிரச்சனை ஏற்படுவதனாலே அதில் வேதனை, டயபெட்டிஸ், நீரிழிவு நோய்கள், இரத்த அழுத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், பார்வையின்மை, மூளையில் செயல்படுத்த முடியாதபடி செல்கள் செத்து கொண்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் மக்களை வாட்டி கொண்டிருக்கிறது. நோய்க்கு பரிகாரியாக்கிய எங்கள் தெய்வமே இரக்கமாயிரம், இரக்கமாயிரம். உலகமெங்கும் மக்களின் மனம் திரும்புதலுக்காக தெய்வீக தொண்டர்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அங்கும் இங்கு ஓடி ஓடி விதைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை கண்ணோக்கிப்பார். கத்தோலிக்க ஃபாதர்ஸ், மதர்ஸ், சுப்பீரியர்ஸ், சிஸ்டர்ஸ், நன்ஸ் என்று அவர்கள் ஒரு புறம் செயல்படும் பொழுது, ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய ஊழியர்கள் ஒரு புறம், மற்ற புறம் பெந்தேகோஸ்தேக்காரர்கள், எப்படியோ இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை சொல்லி மக்கள் நல்வாழ்வுக்காக பாடுபடும் எந்த ஊழியக்காரரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. முன்னணியில் நிற்கின்ற கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர செல்வராஜ் அவர்களோடு இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதியும். ஏஞ்சல் டிவி ஊழியங்கள், இயேசு ஊழியங்களை கர்த்தர் கனப்படுத்தும். அதே போல் அரசியல் தலைவர்கள், வல்லரசு நாடுகள் ஆனாலும் சரி, பின்தங்கிய நாடுகள் ஆனாலும் சரி, யாரையெல்லாம் அந்த ஆட்சி பீடத்தில் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். தேசங்கள் சுபிட்சமாயிருக்க அந்தந்த தேசத்து மக்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை ஊற்றும். ஊற்றுமையாக ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குழந்தை முதல் பெரியவர் வரை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும் தேசம் செழிப்படைய முடியுமே. தேசத்தில் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடைபெறும் பொழுது அதை அடக்கி ஒடுக்கி சீராய் ஆட்சி செய்வதற்குரிய தலைவர்கள் உம்மால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசித்து அவர்களை ஆசீர்வதியும் என்று கெஞ்சுகிறோம். இந்திய தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, அனைத்து மாநிலங்களின் முதல்வர்கள், கவர்னர்கள், ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை அமைச்சர்கள், எங்கள் தமிழகத்தின் முதல்வர், அவரோடு பணிபுரிகிறவர்கள் அத்துணை பேரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவீராக.
இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேக மழை பெய்யட்டும். இந்திய தேசத்தின் எல்லைகளில் நிற்கின்ற பாதுகாப்பு படையினரை காத்திரலும். துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர்கள், ஆசிரிய பெருந்தகைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்றும் தங்கள் பிள்ளைகளை, தங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட நட்டங்களை நினைத்து கதறிக்கொண்டிருக்கிற பெரியவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும். உமக்கை சகல துதி கனம் மகிமை அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக வேண்டி ஒளிபரப்பாகும். அதில் போதகர் சாரா ராஜன் ஜான் விடுதலை செய்தி வழங்குவார்கள். அது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்படும். பாருங்கள். தவறவிட்ட இந்த ஆராதனையை தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப் வழியாக பாருங்கள். இல்லை என்றால் வருகிற வெள்ளிக்கிழமை காலை ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும். நீங்கள் தாராளமாக 10 மணியிலிருந்து பாருங்கள். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிற வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.